குலத்தலைவர் அவரோட பிறந்தநாள் நிகழ்ச்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு 600 பேர் 700 பேருக்கு வந்து சென்னையில் வந்து ஒரு கல்வித்துறை அமைச்சர் வச்சு ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு தான் நான் கிளம்பி இங்க வந்து உம்ரா பண்றதுக்காக. நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, அதுதான் நம்மளுடைய கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தோட முக்கியமான பங்கு பார்த்தீங்கன்னா மக்கள் முன்னேற்றம், அதே மாதிரி அவர்களோட முன்னேற்றத்துக்கு உண்டான என்னென்ன திட்டங்கள் கொண்டு வரது நோக்கமா இருக்குமே தவிர கொள்கை இல்லாத கூட்டம் இல்லை. என்றைக்குமே கொள்கை உள்ள கூட்டம் தான் வந்து திராவிட முன்னேற்ற கழகம். இங்க நிறைய சிறுபான்மை மக்கள் இருக்கீங்க. நான் வந்து சிறுபான்மை நல உரிமை பிரிவின் செயலாளர் இருக்கிறதுனால சில விஷயங்களை இங்க சொல்லணும்னு விருப்பப்படுறேன். திருத்த சட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 11 மெம்பரை சேர்க்கணும், 2 பேர் வந்து நான் முஸ்லீமா இருக்கணும்னு சொல்லி ஒரு சட்டத்தை புதுசா கொண்டு வந்திருக்காங்க பிஜேபியில இருந்து. ஆனா அந்த சட்டத்துல முறியடிச்சு இன்னைக்கு புதுசா 9 பேரை நியமிச்சிருக்காங்க. அதுல நானும் ஒருத்தன்றது இன்னைக்கு நம்மளுக்கு எல்லாத்தையும் பெருமையா சொல்லிக்கிறேன். அந்த பாசிச பாஜக கொண்டு வந்த அந்த 2 நான் முஸ்லிம்ஸ் வரக்கூடாதுன்ற ஒரு இதுல கண்டிப்பா அதை சேர்க்க மாட்டோம்னு சொல்லி இன்னைக்கு வக்பு சட்டத்துல வந்து அந்த 2 பேரை மட்டும் சேர்க்காம அந்த 9 பேரை மட்டும் போட்டுட்டு அதுல எல்லாருமே இஸ்லாமியர்களா இருக்கணும்னு சொல்லி உறுதியா வந்து தமிழக இஸ்லாமியர் மக்களுக்காக நிற்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னொரு முறையும் நம்ம தலைவர் அவர்கள் நிரூபிச்சிருக்காங்க.